இன்றைக்கி வந்து கேரளாவில் வந்து நம்ம இருக்குங்க மூணாறில் இந்த இடத்துல வந்து பயங்கரமாக வந்து கார்டனுங்க. இது எப்படி சூப்பராக கடைசி வரைக்கும் பாருங்கள். நல்ல நல்ல ஃப்ளவர், நீங்கள் வந்து ஃப்ளவர் லவராக இருந்தீங்களா நீங்கள் வந்து கண்டிப்பாக பாருங்கள். இதில் வந்து சூப்பரான சர்ப்ரைஸ் லாஸ்ட்டு வந்து இருக்குது. லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து பார்த்துட்டு போயிடுறாங்க, அதனால் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தோன்னா வந்து என்னென்ன பூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள். பயங்கரமாக வந்து இருக்குங்க. நிறைய பேர் வந்து இந்த பூ வந்து பெண்கள் தான் வந்து அதிகமாக வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. இது எல்லாமே பூவால் செய்யப்பட்டதுங்க. இது வந்து பல கோடி ரூபாய் ப்ராஜெக்டாங்க. இது வந்து இதை பார்க்குறதுக்கு நிறைய பேர் மக்கள்கள்லாம் வராங்க, வெளியூர்லேருந்து வராங்க. அதாவது வண்ண வண்ண பூக்கள்லாம் வந்து இருக்குது. இது எத்தனை வளர்கிறதுக்கே வந்து எத்தனை வருஷம் ஆகும் தெரில. ஆனால் வந்து பயங்கரமாக வந்து பண்ணியிருந்தாங்க, பிளான் போட்டு பண்ணியிருந்தாங்க. இந்த சம்மருக்கு வந்து கலர் கலராக வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. என்னென்ன பூ இருக்குதுன்னு பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். இங்கே வந்து போட்டிருக்கு பாருங்கள். இந்த பூக்களுடைய பேர்லாம் வந்து அப்படியே நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராக அழகாக வந்து இருக்குது. ஒவ்வொரு பூவும் அப்படியே கலர் கலர் லைட்டிங் செட்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன பூன்னு சொல்லிட்டு போர்டில் போட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுகளை காட்டலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படியே வந்து பார்க்கறதுக்கே வந்து நம்ம கண்கள்லாம் வந்து பார்த்தோன்னா வந்து கொடுத்து வச்சுருக்குங்க. இவ்வளோ பூ வந்து பார்க்கறதுக்கு கண்டிப்பாக நம்ம கண்கள் கொடுத்து வச்சுருக்குங்க. ஒரு சில பூக்கள்லாம் 14 வருஷத்துக்கு ஒரு முறை தான் பூக்கு தான், அதுவும் இங்கே வச்சுருந்தாங்க, சொல்லியிருந்தாங்க. என்னென்ன பூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள். இது வந்து பார்த்தோன்னா வந்து வரணும் அந்த மாதிரி ஒன்றா டிக்கெட் தாங்க. இது வந்து ரெட்டுக்கு வந்து 100 ரூபாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா வந்து இந்த பூக்கள் அப்படியே வரிசையாக உள்ளே வந்து போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்னு. இதை பற்றி நான் வீடியோ தனியாக வந்து போடுறேங்க. நானே வந்து இப்போ கேமரா எடுத்துக்கிட்டு நானே வந்து கேமராமேன்லாம் யாரும் வச்சில்லை, நானே பிடிக்கிறேன். பாருங்கள், ஒவ்வொன்றும் கவர்லாம் பண்ணியிருக்கேன். என்னென்ன பூ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள். சூப்பராக வந்து இருக்குங்க. அப்படியே கண்களுக்கு அப்படியே வந்து பார்த்தோன்னா வந்து விருந்தளிக்கக்கூடிய பூக்கள்லாம் வந்து இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா வந்து நிறைய வந்து பார்த்தோன்னா வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப வந்து இந்த மாதிரி பூக்கள்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு வந்து பேசியிருந்தாங்க. இது யானை, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு விளையாட்டு சிலைகள்லாம் இருக்குது. நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து போகிறாங்க. அப்படியே வந்து பாருங்கள், எவ்வளோ வந்து ஸ்லோவாக வந்து காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு பொறுமையாக தான் எடுத்திருக்கேன். எவ்வளோ கலர் கலராக இருக்குது பாருங்கள் பூக்கள். அப்படியே வந்து நெக்ஸ்ட்டு போவோம், அடுத்து மூவ் ஆன். அப்படியே வந்து உள்ளே போனோம்னா வந்து பார்த்தோன்னா வந்து இதுக்கான நேம்லாம் எழுதியிருக்கு பாருங்கள். பொறுமையாக வேணும்னா பார்த்துக்குங்க. இங்கிலீஷில் தான் எழுதிட்டுருக்கேன். நமக்கு வந்து தமிழ் தான் தெரியும், சாமந்தி இந்த மாதிரி. இதில் இங்கிலீஷில் வந்து ஒட்டானிகள் எவனோ ஒருத்தன் பாருங்கள் என்ன வேலை செய்கிறான்னு. சரி, அப்படியே வந்து பார்த்தோன்னா வந்து இந்த மானை வந்து அப்படியே எடுக்கிறேங்க. இப்போ பாருங்கள், கலர் கலராக வந்து பார்த்தோன்னா வந்து எப்படி லைட் வந்து செட்டிங் வந்து பண்ணியிருக்காங்கன்னு. நிறைய என் பின்னாடி வந்து நான் என் ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்தா அது பொண்ணு அது என் ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்குது. என்ன பண்ணுறதுக்கு போங்க. சரிங்க, இந்த நிறைய வந்து இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். வேணும்னா வந்து வாங்கிக்குவாங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுக்கான நேம்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து வேணும்னா வாங்கி போனால் காசு. அப்படியே வீட்டில் கொண்டு போயிட்டு வைக்கலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா வந்து செம்மையாக வந்து வச்சுருக்காங்க. வீட்டில் வந்து கார்டன் இடம் இருக்கிறவங்க வந்து வாங்கிட்டு போகலாம். எனக்கு வந்து இடம் பிரச்சனை, அதனால் வந்து பார்த்தோன்னா நான் வாங்கிட்டு போக முடியாது. அப்படியே வந்து வீடியோ மட்டும் எடுக்கிறேன். என்னுடைய நேல் ஷேட் தெரியுது பாருங்கள். என்னுடைய நேல் வீடியோ எடுக்கிறது வந்து தெரியுது பாருங்கள். அப்படி எவ்வளோ ரகம் இருக்குது பாருங்கள். இத்தனை ரகத்தில் என் மூஞ்சி காமிக்காமல் இருந்தால் எப்படிங்க? என் மூஞ்சி ஒரு தடவை காமிச்சிக்கிறேங்க. பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. சரிங்க, அப்படியே வந்து போவோம். அடுத்து அப்படியே ஒரு செல்ஃபி மாரி எடுத்துக்கிறேன். சரிங்க, அப்படியே வந்து பார்த்தோன்னா வந்து அப்படியே உள்ளே போவோம். எல்லோரும் எடுத்துகிட்டு இருக்காங்க ஃபோட்டோ. என்ன தான் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கலர் செட்டிங் இந்த கலர் லைட் செட்டிங் எடுத்துருக்காங்க. அப்படியே வந்து மூவ் அப் பண்ணுவோம். அப்படியே மூவிங் அந்த அப்படியே நான் எடுத்துக்கினே போகிறேன். என் மூஞ்சி வந்து காமிக்கலனா எப்படி என்னுடைய வீடியோ வச்சேன் அப்படின்ற மாதிரி அப்படியே போயிட்டுருக்குங்க. அப்படியே வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா வந்து என்னமா இருக்குதுங்க, சூப்பராக இருக்குங்க. என்ன பூ அப்படியே புலி டைகர் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே லைட்டிங் செட்டிங் வந்து பார்க்காவாக இருக்குதுங்க. அப்படியே வந்து ஒரு ஃபோட்டோ வந்து போஸ்ட் விடலான்னு பார்த்தேன், சுத்தமாக தெரியலைங்க.
ரொம்ப இருட்டாகவே இருக்கு. ஏன்னா வந்து இந்த இடத்துல இருட்டு பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ தான் வந்து இதனுடைய இது தெரியுதுன்னு. ஏன்னா ஒரு சிலதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னா நம்மளோட வந்து டல்லாக இருக்கிறவங்கக்கிட்ட சேர்ந்து எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் நம்மளுடைய ஃபோட்டோ. அது மாதிரி இது வந்து லைட்டு ஆஃப் பண்ணி வச்சுருந்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம என்னுடைய ஃப்ரண்ட் கேமராவில் வந்து என்னுடைய மூஞ்சியை வந்து அப்படியே செல்ஃபி எடுத்துக்கிறேங்க. அப்படியே இங்கே ஒரு ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்குறேங்க. இது ஃபுல்லாக பூதாங்க, என்னமா இருக்குதுங்க, சூப்பராக இருக்குங்க. இதுக்கே வந்து க்யூ கட்டி நிற்க வேண்டியதாக இருக்குது ஃபோட்டோ எடுக்கிறது. அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். சரி, அப்படியே வந்து இது இருக்கு பாருங்க, பூவா என்னம்மா பூ இருக்குது, என்னம்மா பூ இருக்குது. சரி வாங்க, நம்ம வந்து இது வரைக்கும் ஃபோட்டோ எடுத்தோம். இதுக்கப்புறம் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்படியே வந்து இப்படி போகிறேங்க. என்னம்மா இருக்குது பூக்களுடைய பூக்கள் பூக்கும் தருணம் ஆறுயிரை பார்த்ததாரும் இல்லை. புனிதமான பூக்கள் நேற்று வரை